sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்றால் உங்களுக்கு தெரியும், வேளாங்கண்ணி அன்னைக்கு விழா எடுக்கிறார்கள். மாதா கோயில்களிலெல்லாம் விழா மாதாவின் பிறந்த நாள். புனித கன்னிமரியாளின் பிறப்பு உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளில் வந்தவர் யோசேப்பு. அவருடைய மனைவியாக இருக்கிறவர் தான் மரியாள். இந்த மரியாளின் பிறப்பை பற்றி நேரடியாக எந்த அவருடைய ஜீனியாலஜி, அவருடைய மரபு பற்றி சொல்லப்படவில்லை, நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் யோசேப்பின் மனைவி என்று குறிப்பிடப்படுகிறார். எனவே யோசேப்பு தாவீதின் குலத்திலே இருந்தவர். எனவே அந்த வரிசையிலே வரக்கூடியவர் தான் கன்னிமரியாள். அவரை அழைக்கின்றார் ஆண்டவர். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே தாங்குகின்ற பேற்றை பெற்றவராக இருக்கின்றார். எனவே அன்னை கன்னிமரியாள் சுவைக்கின் அன்னம்மாளுடைய பிள்ளையாக பிறந்த அன்னை கன்னிமரியாள், சுவைக்கின் அன்னம்மாள் விட்டு கொடுத்த அந்த பக்தி, அன்பு, தியாகம், அர்ப்பணம் போன்ற பல்வேறு காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதால் கன்னிமரியாள் மிக அருமையான ஒரு தியாகத்தின் அடையாளம் என்று நாம் இன்று சொல்கின்றோம். எனவே கன்னிமரியாளின் பிறப்பு என்னவென்று சொன்னால், கன்னிமரியாளின் பிறப்பு கடமை வாழ்வுக்கான அழைப்பு. பிறப்பை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்வு கொடுக்க வேண்டும், பிறர் வாழ்வதற்கான வழியை தொடர்ச்சியாக காட்ட வேண்டும், உடன் இருக்க வேண்டும், சீடர்களோடு கடைசி வரை இருக்கின்றார். இயேசு இறந்தவுடனே எல்லாரும் ஓடிப்போனார்கள். கன்னிமரியாள் அவர்களோடு இருந்து அந்த இறையாட்சியினுடைய கனவை நனவாக்குவதற்கான அனைத்து காரியங்களும் தன்னை ஈடுபடுத்துகிறார். அதுதான் அவருடைய அழைத்தலருடைய மிக மிக முக்கியமான சிறப்பான அம்சமாக இருக்கின்றது. எனவே அன்னை கன்னிமரியாளை வாழ்த்துவோம். ஹாப்பி பர்த்டே மரியா என்று நாம் பாடுகின்ற பொழுது, அன்னை கன்னிமரியாளை போற்றுகின்ற பொழுது, அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய கடமை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். ஜபிப்புமாக எங்கள் நல்ல தந்தை இறைவா, அன்னை கன்னிமரியாளை ஆண்டவரின் தாயாக, கிறிஸ்துவின் தாயாக, எங்களின் தாயாக, திரு அவையின் தாயாக தந்தமைக்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்னை கன்னிமரியாளுடைய கடமை வாழ்வு, பொறுப்பான வாழ்வு, பணி வாழ்விலே நாங்களும் பங்கேற்க ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.